நம்ம அடிக்கடி இந்த சிக்கன் குழம்பு, பிரியாணி, மட்டன் கிரேவி, ரசம் இந்த அளவே மட்டுமே வச்சுட்டே இருக்கோம். இந்த மாதிரிக்கான குழம்பெல்லாம் ட்ரை கூட பண்ணுறதில்ல. எதுக்கு குழம்பு வச்சு வேஸ்ட்டாக போயிடும் அப்படிங்கிற கணக்கில் இப்போ நான் புதுசாக இப்போலாம் இந்த மாதிரியான குழம்புகள்லாம் ட்ரை பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க. ஆனால் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. குழம்பு நல்லா நமக்கு நைட்டு வர ஆகுது. சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைக்கணும் அதை நம்ம செட் பண்ணிக்கலாம். அதனால இந்த மாதிரியான குழம்புகள்லாம் நம்ம அப்பப்போ ட்ரை பண்ணால் தான் நம்ம பசங்களுக்கு பிடிக்கும். நம்ம ட்ரையே பண்ணாமல் இருக்கும்போது என்ன ஆகுது, பிடிக்க மாட்டேங்குது. இது வேணாம் அது வேணான்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஒன்றும் ட்ரை பண்ணுறதே இல்லை. இன்றைக்கி வந்து நுரையீரல் குழம்பு கொஞ்சம் உருளைக்கிழங்கு போட்டு வச்சுருக்கேங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, பூரிக்கெலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் அடிக்கடி இந்த மாதிரியான குழம்புகள் தான் செய்கிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய், கொஞ்சம் சோம்பு, கசகசா, இஞ்சி பூண்டு, அதோடு வந்து கொஞ்சம் மிளகாத்தூள், மல்லித்தூள் நான் போட்டிருக்கேன். வேணால் நீ குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு அரைச்சி போட்டோம்னா குழம்பு பிளெண்டாகி நல்லா இருக்குது. கொஞ்சம் உருளைக்கிழங்கையும் போட்டு கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றினா அது அப்படியே டேஸ்ட் வந்து பஞ்ச் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக